என்னது இவ்ளோ ஸ்கில்ஸ் இருந்தாலும் வேலை கிடைக்கலையா? வெறும் கோடிங் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டுமே ஒரு சக்சஸா கொடுத்துன்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னும் ஏன் வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ரீசன் இந்த ஒரு விஷயம் தெரியாதனால தான். இந்த வீடியோ கடைசியில இந்த விஷயத்த நீங்க கத்துக்க ஃப்ரீ கைட் பத்தி சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 2 ஃப்ரெஷர்ஸ் ஒரு ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்றாங்க. 2 பேருக்குமே தேவையான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தெரியும். ஆனா 2 பேர்ல ஒருத்தர் தான் செலக்ட் ஆகிறாங்க. ஏன்? ஒரு கம்பெனில சேம் டீம்ல சேம் டெக் ஸ்டாக்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, இன்னொருத்தருக்கு கிடைக்கல. அகைன் ஒய்? ஒரே கம்பெனில 2 டீம் இருக்கு. ஒரு டீம் ப்ரெஷர் இல்லாம ஒர்க் பண்றாங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு டீம் ப்ரெஷரைஸ்டா ஒர்க் பண்றாங்க அண்ட் சேம் ரிசல்ட் கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் லோ ரிசல்ட்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் அகைன் ஒய்? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க விஷயம் தான் இந்த டெக் ஸ்கில் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் காம்போ. எந்த ஒரு ஒர்க் பண்றதுக்கும் டெக்னிக்கல் ஸ்கில் அவசியம் தான். ஆனா ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல ஒரு பெரிய கோல் ஆர் டார்கெட்காக ஒர்க் பண்ணும்போது இந்த சாஃப்ட் ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்த்த அந்த 2 ஃப்ரெஷருக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கும், ஒரே டீம்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாய்க்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கும், ஒரு டீமை ப்ரெஷர் இல்லாம வழி நடத்துற டீம் மேனேஜருக்கும் இருக்க காமன் திங் இந்த டெக் ஸ்கில் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் காம்போ தான். இந்த வீடியோவோட எண்ட்ல உங்க சாஃப்ட் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண ஒரு ஃப்ரீ கைட் பத்தி சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் அது புரியும். சரி, ஃபர்ஸ்ட் டெக் ஸ்கில்னா என்ன? டேட்டா அண்ட் ஏஐ ரிலேட்டட் ஜாப் ரோல்ஸ்க்கு பைத்தான், சீக்வல், பவர் பிஐ, மெஷின் லேர்னிங் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வேணும். இதே டெவலப்பர்ஸ்னா ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட், ஏபிஐஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு ஒர்க் ரிலேட்டட் டூல்ஸை மாஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்போ சாஃப்ட் ஸ்கில்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் அல்லது ஹியூமன் ஸ்கில்ஸ்னு கூட சொல்லலாம். பீப்புள்ஸ் கூட ஒர்க் பண்ண, ப்ராப்ளம் சால்வ் பண்ண, நம்மளோட செல்ஃப் ப்ரொடக்டிவிட்டி மேனேஜ் பண்ண அண்ட் மற்றவங்களை நிர்வகிக்க இந்த சாஃப்ட் ஸ்கில் தேவைப்படும். கம்யூனிகேஷன், ப்ராப்ளம் சால்விங், அடாப்டபிலிட்டி, டீம் ஒர்க், லீடர்ஷிப், டைம் மேனேஜ்மெண்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் அதிகமாக தேவைப்படக்கூடிய சாஃப்ட் ஸ்கில்ஸ். இந்த டெக்னிக்கல் ஸ்கில் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் காம்போவை ஈஸியாக புரிஞ்சுக்க ஒரு கார் திங்க் பண்ணி பாருங்க. அதோட என்ஜினை டெக்னிக்கல் ஸ்கில்னு வச்சுக்கலாம். சாஃப்ட் ஸ்கில்ங்கிறது ஸ்டீரிங் வீல்ஸ், பிரேக்ஸ், ஜிபிஎஸ் இந்த மாதிரியான அந்த கார்ல போற ஜேர்னியை ஸ்மூத் ஆகுறதுன்னு சொல்லலாம். ஸோ கோட் ஆஃப் த டே சொல்லட்டா, டெக் ஸ்கில் கெட் யூ த ஜாப், பட் சாஃப்ட் ஸ்கில் டிசைட் ஹவு ஃபார் யூ கோ இன் யுவர் கெரியர். ஸோ இப்போ நான் ஒரு கெரியர் க்ரோத் மாடல் சொல்ல போறேன். உங்களோட கெரியர் லேடர்ல 3 ஸ்டேஜஸாக பிரிக்கலாம். என்ட்ரி லெவல், அதாவது 0 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மிட் லெவல் 3 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சீனியர் லெவல் 8 வருஷத்துக்கு மேலே. இதில் டெக் ஸ்கில் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்லோட காம்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என்ட்ரி லெவல் கெட்டிங் ஹையர்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாப் கெட் பண்ண டெக் ஸ்கில் அதிகமாக தேவைப்படும். ஸோ 70% டெக் ஸ்கில்லும் 30% சாஃப்ட் ஸ்கில்லும் புரிஞ்சிருக்கும். மிட் கெரியர் க்ரோத் அண்ட் ப்ரொமோஷன். இங்கே தான் ரொம்ப க்ரூஷியலான ஸ்டேஜ். உங்களுக்கு டெக் ஸ்கில் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ரெண்டுமே 50% நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சீனியர் லெவல், இங்கே நம்ம மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கணும். டெக் ஸ்கில் விட கம்யூனிகேஷன், டெசிஷன் மேக்கிங், பீப்புள் ஸ்கில் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மேட்டர்ஸ் மோர். ஸோ 30% டெக் ஸ்கில்க்கும் அண்ட் 70% சாஃப்ட் ஸ்கில்க்கும் நம்ம தரணும். ஒரு விமானத்துக்கு 2 ரெக்கை இருக்க மாதிரி உங்கள் கெரியருக்கும் இந்த டெக் ஸ்கில் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ங்கிறது 2 ரெக்கை தேவைப்படும். ஒரு விங் வீக் ஆனாலும் வண்டி ரொம்ப தூரம் போகாது. ஒரு கிரேட் ப்ரொஃபஷனல் இந்த 2த்தையும் மாஸ்டர் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு டெக் ஸ்கில், ஐ கேன் பில்ட் டேஷ்போர்ட்ஸ். சாஃப்ட் ஸ்கில், ஐ கேன் எக்ஸ்பிளைன் த இன்சைட்ஸ் டு மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் டெசிஷன். இந்த காம்பினேஷன் உங்களை அன்ஸ்டாப்பபிள் ஆக்கிரும். ஸோ இப்போ டெக் ஸ்கில் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்லோட காம்போவோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எப்படி நான் லேர்ன் பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? டெக் ஸ்கில்க்கு பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அட் அ டைம் ஒரு டூல் லேர்ன் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்க. சர்டிஃபிகேஷன் ஏதாச்சும் கம்ப்ளீட் பண்ணுங்க. சாஃப்ட் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கைட் ரெடி பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த சாஃப்ட் ஸ்கில் கைடுன்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாஃப்ட் ஸ்கில்னா என்னங்க தான் சொல்லியிருப்பேன். ஸோ சாஃப்ட் ஸ்கில் என்னென்ன இருக்குது? கம்யூனிகேஷன் ஸ்கில், டீம் ஒர்க், ப்ராப்ளம் சால்விங், டீம் மேனேஜ்மெண்ட், அடாப்டபிலிட்டி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், லீடர்ஷிப் பேசிக்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரோட் மேப், 30 days ரோட் மேப், ஷார்ட் ரோட் மேப் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கில்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். அப்போ கம்யூனிகேஷன்னா என்ன, டீம் ஒர்க்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸசைஸ், நீங்கள் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சாஃப்ட் ஸ்கில் வச்சுட்டு நான் சொன்ன ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ சினாரியோஸில் அதிகமாக கேட்பாங்க. அதனால இன்டர்வியூ சினாரியோஸ் எந்த மாதிரி இருக்கும், அதில் எப்படி நீங்கள் உங்கள் சாஃப்ட் ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்துறதுக்கான சினாரியோ பேஸ்ட் எக்ஸாம்பிள்ஸை நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 days சாஃப்ட் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான். ஸோ வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4ன்னு ஒவ்வொரு வீக்கும் உங்கள் சாஃப்ட் ஸ்கில்லை நீங்கள் எந்தெந்த ஏரியாஸில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கான டீட்டெயில்டு பிளானும் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒர்க் பிளேஸில் நடக்கக்கூடிய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து நீங்கள் ஜாப் உள்ளே போனதுக்கப்புறமோ இல்லை நீங்கள் மிட் லெவலில் இருக்கீங்களோ
இல்லை சீனியர் லெவலில் இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து உங்கள் ரியல் லைஃப் ஒர்க் பிளேஸில் நடக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கான கேஸ் ஸ்டடிஸ், அங்கே எப்படி சாஃப்ட் ஸ்கில்லை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கேஸ் ஸ்டடி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சாஃப்ட் ஸ்கில் ஒர்க் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் சாம்பிள் கொஷின்ஸ் இருக்கும், மேபி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து ஷார்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் இன்டர்வியூ. அதாவது நீங்கள் இன்டர்வியூவில் வந்து சில காமன் கொஷின்ஸ் இருக்கும், அந்த கொஷின்ஸை எப்படி வந்து கான்ஃபிடென்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த ஷார்ட் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த ஒரு பிடிஎஃப்ல நான் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம என்ட்ரியோட ஏஐ ட்ரிவன் கோடிங் கோர்சஸில் நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுறோம். டெக் ஸ்கில் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் டுகெதராக டீச் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு கெரியர் ரிலேட்டட் கைடன்ஸ் வேணும்னா என்கொயரி ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லைனா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் சாஃப்ட் ஸ்கில் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.